OnePlus 9RT அப்படிங்கிற Flagship நிகரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வருடத்துக்கான Flagship சிப்செட், அதாவது ஸ்னாப்டிராகனோட ட்ரிபிள் சிப்செட்டோட செஞ்சிருக்காங்க. வேற என்ன விஷயங்கள் இந்த ஃபோனோட வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். முதல்ல பேக் சைடில் இருக்கிற பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் பாடியில் செஞ்சுருக்காங்க. இந்த கிளாஸ் பாடியை செகண்ட் ஜென் ஃப்ரோஸ்டட் கிளாஸ்ல இருந்து செஞ்சிருக்கா சொல்லப்படுது. அதனால கிரிப்பு நல்லா இருக்கும் சொல்றாங்க. அது போக டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும் சொல்றாங்க. இது போக நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் பேக் சைடில் படாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷனும் பேக் சைடில் கொடுக்குறா சொல்லப்படுது. ஸோ பேக் சைடு பிரீமியமான ஒரு பில்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேக்கு வரும். இந்த ஃபோனில் ஒரு 6.62 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அது மட்டும் இல்லாமல் HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. இது போய் sRGB P3 கலர் கேமோட் சப்போர்ட் இருக்கு. அது போக 1300 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. மேலும் கார்னிங் உள்ள கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷனோட வருது. அது போக இந்த டிஸ்பிளேக்கு 600 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப இன்ஸ்டன்டான டச் ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்கும். குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா வெறும் 29 மில்லி செகண்ட்ல இந்த டச் ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும் சொல்றாங்க. அதாவது ஹைப்பர் டச் 2.0 அப்படிங்கிற டெக்னாலஜி உள்ள கொடுக்குற சொல்லப்படுது. ஆனால் டச் சாம்பிளிங் ரேட் ரொம்ப இன்ஸ்டன்டா இருக்கிறதுனால நமக்கு ட்ரிபிள் ஏ கேம்ஸ் விளையாடும் போது இன்ஸ்டன்டாக இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும் சொல்றாங்க. ஸோ கேமிங்க்கு இது நல்லாவே இருக்கும் சொல்றாங்க. மேல் நோக்கி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த டிஸ்பிளேயோட வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஸ்னாப்டிராகனோட ட்ரிபிள் சிப்செட் கொடுத்துருக்காங்க. மேலும் ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 கான்ஃபிகரேஷன்ல 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ நல்ல ஃபாஸ்டான RAM, அது போக ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் Android 11 OSல ஆக்சிஜனோட 11 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோன்ல கிடையாது. இது போக கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக எக்ஸாக்சிஸ் லீனியர் மோட்டரும் உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால வைப்ரேஷன்ஸ்லாம் நல்லா ஃபீல் ஆகும் சொல்றாங்க. இது போக லாங் டைம்ல கேம் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதுல ஒரு வேப்பர் சேம்பர் கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு OnePlus 9 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட 59% அதை விட இது கூலாக இருக்கும் சொல்றாங்க. இது போக 5Gக்கான SANSI சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட வருது. இதுல ட்ரை ஸ்போர்ட் வைஃபை ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு நெட்வொர்க் ரிசெப்ஷனும் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அடுத்ததாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX766 அப்படிங்கிற சென்சார் f1.88 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இந்த கேமராவோட கொடுக்குறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX481 அப்படிங்கிற சென்சார் 123 டிகிரிஸ் வரையும் ஒயிட் ஆங்கிளில் நமக்கு வீடியோஸ் அது போக ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவுக்கு இருக்கு. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. 4 சென்டிமீட்டர் க்ளோஸ் அப் சென்சார் எடுக்க முடியும். பிரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோஸ் 60 ஃப்ரேம் per செகண்ட் வரையும் எடுக்கலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX471 சென்சார் f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. இதுலேயுமே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ கேமராஸும் ஒரு நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. நல்லா வேகமாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ பேட்டரி கூட ஒரு 500 மில்லியாம்ப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். காரணம் இன்னும் கொஞ்சம் நமக்கு 5000 mAh அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்லாம் இப்போ 5000 mAh வரது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான். இது போல் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வருது. மேலும் இந்த ஃபோனில் ஏற்கனவே சொன்ன 5G சப்போர்ட் இருக்கு. அது போக நமக்கு dual 4GB VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. dual GPSம் இருக்கு. சார்ஜிங்காக நமக்கு USB Type-C போர்ட்டோட வருது. அது போக NFC கனெக்டிவிட்டியும் இதில் இருக்கு. OnePlus-ஓட இந்த 9RT பொறுத்தவரை நானோ சில்வர், ஹேக்கர் பிளாக் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 42,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 46,999க்கும் அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. ஸோ ஓவரலாக ப்ரைசிங் வச்சு பார்க்கும்போது ஓரளவு நல்ல ப்ரைசிங்க்கு கண்டிப்பாக OnePlus இந்த ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் நன்றி, வணக்கம்.